ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பயத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பயம் என்பது இந்த உலகத்தில் அநேக மனிதர்களுக்கு கர்த்தருடைய பயம் என்பது என்னவென்று தெரியாமல் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பயம் என்பது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இந்த பூமியில் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்றால் நாம் இந்த பூமியில் இருக்கிற தீமையான காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். தீமையை நாம் வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த 115:13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீமையை ஒவ்வொரு நாளும் நாம் வெறுக்கும்போது தான் அது தேவ பயத்தை நம் உள்ளத்தில் பெருக செய்யும். அந்த தேவ பயம் இருக்கும்போது தான் நம் அநேக காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்களை வெறுத்து தேவ பயத்தோடு கூட இந்த பூமியில் வாழ முடியும். இன்னும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமையையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தீமையான காரியங்கள். இதையெல்லாம் நம் இந்த உலகத்தில் வெறுக்கும்போது தான் மெய்யாகவே தேவ பயத்தோடு இருக்க முடியும். தேவ பயத்தோடு இருக்கும்போது தான் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவ பயத்தோடு இருக்கும்போது மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் தேவ பயத்தோடு கூட தீமையை வெறுத்து தீமையான காரியங்களை நம்முடைய சிந்தனையின் நம்முடைய உள்ளத்தில் எல்லாவற்றிலுமிருந்து நீங்கள் வெறுத்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்யும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அநேகர் தீமையை வெறுத்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் தீமையை வெறுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னும் தேவனுடைய சமூகத்தில் பயத்தோடு கூட பக்தியோடு கூட நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பன், இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயந்து உமக்கு பயந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தீமை இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளை வெறுத்து தள்ளி உமக்கு நேராக பரிசுத்தத்தோடு கூட வாழ்வதற்கு நீர் உதவி செய்வீராக. உங்கள் பிரசன்னம் மாத்திரமே நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.